இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் 10 பிக்ஸ் ஃபார் பார்ட்டி வேர். ஸோ உங்களுக்கு ஹூப்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ஹூப். இதை நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு இதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, நான் காட்டுற ப்ராடக்ட் எதுவுமே கலர் போகாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது. ஸோ உங்களுக்கு சின்ன இயரிங்ஸ் தான் போட பிடிக்கும் அப்படின்னா வந்து லைக் கம்ஃபர்டபுளாக தான் வேர் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு வந்து அழகாக பார்ட்டி வேர் மாதிரி சிம்பிளாக நீட்டாக எலகெண்ட்டாக காட்டுறதுக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹூப் டைப் தான். நான் காட்டுறது எல்லாமே வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் இயரிங்ஸ் தான். ஸோ இது செகண்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடாக போட்டு தான் என் ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த ப்ராடான ஹூப் இயரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் ப்ராடாக இருக்கும். ஸோ ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல லுக் தரும். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக தான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு மாதிரியே இருக்கும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹூப் இயரிங். ஸோ இது வந்து இப்படி தான் இதோட லுக் வந்து தரும். ஒரு ஸ்டட்டு போட்டிருக்க லுக், ஒரு கிராண்டான லுக் வந்து தரும். நெக்ஸ்ட்டு பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்க்கு குட்டியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு காதை ஒட்டியே போடுற மாதிரியான ஹூப் இயரிங். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படியும் பேக்கில் வந்து இப்படியும் இருக்கும் இந்த இயரிங். அதை காட்டுறதுக்காக தான் நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கலர் போகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாட் செல்லிங்கான ப்ராடக்ட்டு. இது முன்னாடி பார்க்க ஸ்டட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி டைப் ப்ரெஸ் டைப் ஹூப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஹூப்புன்னு வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் இன்னொன்று வந்து காதை ஒட்டி போடுற மாதிரியான கிராண்டான ஒரு ஹூப் இயரிங் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டட்டடான ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டோன் வந்து நல்லா மெட்டலுக்குள்ளேயே எம்போஸ் ஆகி இருக்கிறதுனால கல்லெல்லாம் வந்து விழாது. ஸோ இப்படி வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா. ஸோ மெட்டலுக்குள்ளேயே வந்து எம்போஸ்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த இயரிங் ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அதனால ஷைன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஸோ ரவுண்ட் ஸ்டோனும் ரெக்டாங்கிள் ஸ்டோனும் ஒரு ஆங்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சில்வர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஹூப்பில் வந்து இப்படி ஒரு டிசைனு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்ட்டி வேர்க்கு போட்டு போடுற மாதிரி. ஸோ இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஹூப் இயரிங்ஸ். அண்ட் ஃபைனல் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஹூப் இயரிங்ஸ். முன்னாடி வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோன் லுக்கை கொடுக்கும். ஆனால் அது ஒரு மீடியம் சைஸ் ஹூப், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டாக வேர் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கிறவங்க இதை போட்டுக்கலாம்.